நம்ம முன்னோர்களுக்கு நம்ம சிராத்த தேதி கொடுக்குறோம் இல்லையா? அது முடிந்த அளவுக்கு காசியிலோ அல்லது காயாவிலோ நம்ம அந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சந்திரன் இந்த நட்சத்திர காலங்களிலே இடம்பெறும் காலகட்டத்திலே நீங்கள் உங்கள் முயற்சி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம சிராத்த தேதி கொடுக்குறோம் இல்லையா? அது முடிந்த அளவுக்கு காசியிலோ அல்லது காயாவிலோ நம்ம அந்த சிராத்த திதிகள் கொடுத்தோம் என்றால், நம்மளுடைய 16 தலைமுறைக்கு நம்ம புண்ணியங்கள் சேர்த்து வைத்ததாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 புதன்கிழமை தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:08க்கு, சூரிய அஸ்தமனம் 7:26க்கு. இன்றைய தேதி தேய்பிறை பிரதமை, முடியும் நேரம் காலை 10:08க்கு. அதன் பிறகு துவிதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராடம். பூராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 9:21க்கு. அதன் பிறகு உத்திராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:08 8:40 வரை. அதன் பிறகு காலை 10:12 11:14 வரை. மத்தியான வேளையில் 2:49 4:21 வரை. மாலை வேளையில் 5:23 6:14 வரை. ராகுகால நேரம் மதியம் 1:17 2:49 வரை. யமகண்ட நேரம் காலை 8:40 10:12 வரை. கூலிகன் காலை 11:44 மதியம் 1:17 வரை. சந்திராஷ்டம ராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு இன்று 4:01க்கு மாலை வேளையிலே முடிவடைந்து, அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள் காலை 10:15 11:30 வரை ஒரு முகூர்த்த நேரம் இருக்கிறது. இரவு வேளையில் 7:45 9 வரை முகூர்த்த வேலை இருக்கிறது. நம்ம ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு உறுதி, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு பணிவு, கன்னியா ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு நட்பு, விருச்சக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு நற்செயல், மகர ராசிக்கு நலம், கும்பராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு நிம்மதி. சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரைகளிலே புதன் ஓரை காலை 7:08 8:09 வரை. சந்திர ஓரை காலை 8:09 9:11 வரை. குரு ஓரை காலை 10:12 11:14 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:17 2:18 வரை. புதன் ஓரை மதியம் 2:18 3:20 வரை. சந்திர ஓரை மதியம் 3:20 4:21 வரை. குரு ஓரை மாலை 5:23 6:24 வரை. நம்மளுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று அவிட்ட நட்சத்திரத்திற்கு மிக அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம், உத்திராட்டாதி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். சதய நட்சத்திரம் 2ஆம் நட்சத்திரமாகும். உத்திராட்டாதி நட்சத்திரம் 4ஆம் நட்சத்திரமாகும். அஸ்வினி நட்சத்திரம் 6ஆம் நட்சத்திரமாகவும், கார்த்திகை நட்சத்திரம் 8ஆம் நட்சத்திரமாகவும், ரோகிணி நட்சத்திரம் 9ஆம் நட்சத்திரமாகவும் வருகிறது. இவர்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களிலே செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை தரும் என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்கள் வரும் காலங்களிலே நீங்கள் நீண்ட நாட்களாக செய்து முடிக்காத காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமாறு இந்த நட்சத்திர காலங்களிலே நீங்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அந்த காரியங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்த நட்சத்திரமாக நம்ம சதய நட்சத்திரம் பார்ப்போம். சதய நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சந்திரன் இந்த நட்சத்திர காலங்களிலே இடம்பெறும் காலகட்டத்திலே நீங்கள் உங்கள் புதிய முயற்சிகளை தொடரலாம். இந்த புதிய முயற்சிகளை தொடரும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் காலகட்டத்திலே அது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியது. நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து வந்த காரியங்கள் நிறைவேறவில்லை என்றால் இந்த நட்சத்திர காலங்களிலே நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். தொடர்ந்து நாளைய பதிவில் இன்னும் நம்மளுக்கு நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திரங்களை தொடர்ந்து நாம் நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.